அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோரிங் ஷெஃப் வேர்ல்ட். நான் ஷெஃப் ஏகே ஹரிகிருஷ்ணன். தொட்டு தொடரும் கிச்சன் பாரம்பரியம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கட்டிங் போர்ட் பாலிசி. கட்டிங் போர்டுக்கு எதுக்கு பாலிசி? கட்டிங் போர்ட் பாலிசி ரொம்ப முக்கியம். இதனால் உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டும், உங்களுக்கு தேவையில்லாமல் வர ஃபுட் பாய்சனிங் கம்ப்ளைண்ட்லேருந்தும் உங்களுடைய பிராண்டை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த விஷயம் மிகவும் முக்கியம். அடிப்படை எந்த நீங்கள் கிச்சனில் என்ன குக் பண்ணுறதுக்கும் அடிப்படை வந்துட்டு கட்டிங். எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு வெங்காயமோ தக்காளியோ இல்லை ஒரு சிக்கனோ மட்டனோ எதுவுமே வெட்டாமல் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்துட்டு கிச்சன்லேருந்து ரெடி ஆகாது. ஸோ அப்போது கட்டிங் போர்டு தான் மிக முக்கியமான ஒரு அங்கமாக வந்துட்டு கிச்சனில் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட கட்டிங் போர்டுக்கு கண்டிப்பான ஒரு பாலிசி வேணும். எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களால் ஒரு பச்சை கலர் கட்டிங் போர்டில் யூஸ் பண்ணுற, அதாவது ஒரு க்ரீன் கலர் கட்டிங் போர்டில் நீங்கள் வெட்டுற பொருளை வந்துட்டு உங்களால் ஒயிட் கலர் கட்டிங் போர்டில் வெட்ட முடியாது. ஏன் அப்படி கேட்டிங்க அப்படின்னா, க்ரீன் கலரில் வந்து நீங்கள் வெஜிடபிள் வச்சுக்கன்னு வச்சுக்கோங்க. ஒயிட் கட்டிங் போர்டு டைரி ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டைரி ப்ராடக்ட், அதாவது ஒரு டைரி அலர்ஜிஸ் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு உங்கள்கிட்ட வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறாரு. அது எனக்கு டைரி அலர்ஜி இருக்குங்க, எனக்கு வந்துட்டு ஒரு சாலடில் வந்துட்டு எதுவுமே டைரி ப்ராடக்ட் இல்லாமல் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த க்ரீன் கலர் கட்டிங் போர்டில் பன்னீரை வெட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லை ஒரு பட்டரை வெட்டி வைக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அதில் நீங்கள் மறந்து தொடச்சிட்டு நீங்கள் சும்மா அதிலே வந்து ஒரு சாலடை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக அவருக்கு ஆல்ரெடி இருக்கிற அலர்ஜி ஒரு ஃபுட் பாய்சனிங்காக மாறி அது கடைசியில் உங்களுடைய பிராண்ட் ரெப்புடேஷனை பாதிக்கும். ஸோ இந்த மாதிரி அன்வான்ட் விஷயம் தப்பிக்கிறதுக்காக, உங்களுடைய ப்ராடக்ட் ஃபுட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கட்டிங் போர்டை, கலர் கட்டிங் போர்டை அந்தந்த ப்ராடக்ட்டுக்கு பயன்படுத்துறதுக்காண்டி தான் இந்த பாலிசிஸ் போட்டிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வச்சிங்க அப்படின்னா, மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட், ஒயிட், க்ரீன், ப்ளூ, எல்லோ, ப்ரௌன் இந்த கலர்லலாம் வந்துட்டு உங்களுக்கு கட்டிங் போர்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். இந்த கட்டிங் போர்ட்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட், உங்களுக்கு அந்த கலர்லேயே வந்துட்டு உங்களுக்கு புரியுன்றக்காக தான் வந்து அந்த கலர்லேயே உங்களுக்கு கிடச்சிருக்கு. ரெட் மீட்ஸ் மட்டன், பீஃப் இதெல்லாம் அதில் வெட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு அதோடய முடிஞ்சிடும். ஒயிட் ஃபார் பிரெட்ஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ், க்ரீன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், ப்ளூ சீ ஃபுட்ஸ், எல்லோ பொலிட்ரிஸ், ப்ரௌன் குக் மீட்ஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அந்தந்த கலரில் உள்ள அந்தந்த கட்டிங் போர்டில் அந்த ப்ராசஸ்க்கு உண்டான திங்ஸை மட்டும் வெட்டினீங்க அப்படின்னா, ஸோ இதில் இருக்கிற தேவையில்லாமல் இருக்கிற ஃப்ரூட் கிராஸ் கண்டாமினேஷனில் இருந்தும் அலர்ஜி ஃப்ரீயில் இருக்கிறவங்களும் தப்பிச்சிருக்காகவும், உங்கள் ப்ராடக்டை ஒரு ஃபுட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு நான் இவ்வளோ தூரம் வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ இதன் முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி 2 வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈ-கொலி அண்ட் சால்மோனெல்லா. இந்த 2 பாக்டீரியாஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே மிகவும் ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாஸ். இந்த 2 பாக்டீரியாவும் அதிகப்படியான கிச்சனில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த திங்ஸில் ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆயிரும். ஸோ அது எதில் இருக்கும், அந்த சால்மோனெல்லா வைரஸ் எதுலலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரா பொலிட்ரிஸ், சிக்கன், குயில், அதுக்கப்புறம் வந்துட்டு டர்க்கி, இந்த மாதிரி ரா பொலிட்ரிஸில் அதிகமாக சால்மோனெல்லா வைரஸ் இருக்குது. எக்ஸ், பீஃப், அக்கேஷனலி அன்வாஷ்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லேயும் இந்த சால்மோனெல்லா வைரஸ் வருது. அது மட்டும் இல்லாமல் ரா மில்க் ப்ராடக்ட்ஸ் இதுலேயும் உங்களுக்கு சால்மோனெல்லா வைரஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இது உங்கள்கிட்ட நேற்றே சொன்ன மாதிரி ஒரு பாக்டீரியாவோ ஒரு வைரஸோ 1 2 ஆகி 2 3 ஆகாது, 2 4 ஆகும், 4 8 ஆகும், 8 10 ஆகும், 8 16 ஆகும். இந்த மாதிரி மல்டிப்புள் ஆகும். ஸோ வித்தின டயத்துக்குள்ளே ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியா, ஒரு 40 இருந்த பாக்டீரியா வந்து பார்த்திங்கன்னா 400 மாறி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மல்டிப்புள் ரொம்ப வேகமாக ஆகக்கூடிய பாக்டீரியா. ஸோ ரொம்ப ஸ்ப்ரெட் ஆச்சு அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இல்லாதவங்களுக்கு இது போய் சேர்ந்தது அப்படின்னா அவங்களுக்கு ஃபுட் பாய்சன், அவங்களுக்கு உயிரே கூட போகலாம். ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் கூட வந்து பார்த்திங்கன்னா கேரளா ட்ரிவாண்டத்தில் ஒரு ஃபுட் பாய்சனிங்கில் ஒருத்தர் இறந்து போயிட்டார், ஜூலை 12. அதுதான் வந்து இந்த ஸ்டேட்டில் ஃபர்ஸ்ட்டு ஒரு டெத் கேஸாக வந்துட்டு அவங்க ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப பெரிய இஷ்யூ நடந்திருக்கு. அவங்க இப்போ வச்சுருந்த 2 ரெஸ்டாரண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயம் நம்ம இந்தியாவில் நடக்குது, இதை சரியாக கவனிக்க மாட்டேங்கிறோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் நமக்கு நடந்துடக்கூடாது. அட் த சேம் டைம் உங்களோட ஃபுட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் தான் இந்த விஷயங்களுக்காக நான் உங்களுக்கு வந்து வலியுறுத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான். தயவுசெய்து இந்த விஷயத்த நீங்கள் அப்படியே போகாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது, உங்கள் கொலீக்ஸ் யாராவது ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு இந்த நாலேஜ் இல்லை அப்படின்னா தயவுசெய்து அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியது உங்களுடைய கடமை மட்டுமல்லாமல் உங்களுக்கு அது தேவையும் கூட.
ஸோ இதை தயவுசெய்து ஷேர் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் வீட்டில் வயதானவர்கள் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப சாதாரண விஷயம். ஒரே பிளேட்டில் சிக்கனையும் மட்டனையும் ஒரே பிளேட்டில் வெஜிடபிளையும் நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு போகிறப்போ ஒரு கேரட் சாப்பிட்றீங்க, ஒரு சிக்கனும் கேரட்டும் இருக்கிற ஒரே பிளேட்டில் இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து கேரட் சாப்பிட்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபுட் பாய்சனிங்கை தரும். ஸோ இந்த நாலேஜ் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் தெரிஞ்சாக வேண்டிய ஒரு விஷயம். ஸோ கிராஸ் கண்டாமினேஷன், ஒரே பிளேட்டில் 2 மீட்டையும் ஃபிஷ்ஷையும் சேர்த்து வைக்காதீங்க. ஒரே பிளேட்டில் வெஜிடபிள்ஸையும் வெஜிடபிள்ஸையும் வைக்காதீங்க, கட் பண்ணி வைக்காதீங்க. ஒரே கட்டிங் போர்டில் சிக்கனோ மட்டன் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து கட் பண்ணாதீங்க. இது கட் பண்ணினாலும் நீங்கள் எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் அதில் இருக்கிற 1-2 பாக்டீரியா அடுத்த ஃபியூ மினிட்ஸில் மல்டிப்ளை ஆகி அது ரொம்ப பெரிய இஷ்யூவை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துரும். ஸோ அதனால் நீங்கள் இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தே ஆகணும். ஏன்னா இன்றைக்கி இருக்க நிலைமையில் பல பேர்த்துக்கு நோய் சக்தி ரொம்ப கம்மியாக இருக்குது. குழந்தைகள், பெரியவர்கள், வயசானவங்க இவங்க 2 பேர்த்துக்குமே நோய் சக்தி ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அது நமக்கு பேசிக்காக நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவங்கள எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். தயவுசெய்து இதை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ பாக்டீரியா உங்களுக்கு சொன்ன மாதிரி பாக்டீரியானால் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாக மல்டிபிள் ஆகும். அதுக்கு தேவை ஃபுட், மாய்ஸ்சர், டைம் அண்ட் டெம்பரேச்சர். இந்த 4 விஷயம் இருந்தால் மட்டும் போதும். அது ரொம்ப சீக்கிரமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். அது வந்துட்டு மல்டிபிள் ஆகி உங்கள் ஃபுட்டுக்குள்ளே போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஒரே பிளேட்டில் சீ ஃபுட், சிக்கன், மட்டன் வைக்காதீங்க. கட் பண்ணிங்க அப்படின்னா இந்த தண்ணி இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் அதில் போய் சேரும்போது அதுக்குள்ளே மிக்ஸ் ஆகி கிராஸ் கண்டாமினேஷன் வந்துடும். இது ஒரு ஆளை உயிரையும் கொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் மோசமான விஷயம். அது மட்டும் இல்லாமல் கட்டிங் போர்டை நீங்கள் வாஷ் பண்ணும்போது அதை தனித்தனியாக நீங்கள் ஊற போடுங்க குளோரினில். நான்வெஜ் கட்டிங் போர்டு தனியாகவும் வெஜ் கட்டிங் போர்டு தனியாகவும் அதுக்குன்னு தனியாக கண்டெய்னர்ஸ் ரெடி பண்ணி நீங்கள் அதில் நைட்டு சோக் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இது வந்துட்டு கட்டிங் போர்டையும் அதில் இருக்கிற பாக்டீரியா அடிக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்வெஜ் கட்டிங் போர்டுக்கு 200 ppm குளோரினும் வெஜிடபிள் கட்டிங் போர்டுக்கு 100 ppm குளோரினும் போதுமானது. ஸோ மறக்காமல் குளோரின் கட்டிங் போர்டில் போட்டு வாஷ் பண்ண மறந்துடாதீங்க. அதே மாதிரி நீங்கள் வெட்டுற நைஃப், சிக்கன், மட்டன் இதெல்லாம் பிரித்து வெட்டுற நைஃபையும் குளோரினில் கழுவாமல் இருக்காதீங்க, கழுவ மறந்துடாதீங்க. ஸோ இந்த விஷயங்களை மேம்போக்காக எடுத்துக்காதீங்க. இந்த விஷயத்து அவ்வளோ சீரியஸ்னஸ் இருக்குது. இது ரொம்ப மிகவும் முக்கியமான ஒரு பதிவு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அவங்களுக்கும் இதை புரிய வைங்க. ஸோ உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி ஒரு கட்டிங் போர்ட் பாலிசியை நீங்களே உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு வெஜிடபிள் வெட்டுறதுக்கு இந்த கலர், அது எந்த கலர் உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்களே சூஸ் பண்ணுங்கள். ஆனால் எந்த காரணத்தை கொண்டும் அந்த கட்டிங் போர்டை மாற்றாமல் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதுதான் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஒரு கட்டிங் போர்டை இதுக்கு பயன்படுத்த போய் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் அந்த கட்டிங் போர்டில் அந்த இதை மட்டும் வெட்டுங்க. ரொம்ப பிஸியாக இருந்தாலோ இருந்தாலோ தயவுசெய்து மாற்றி பண்ணாதீங்க. அதே மாதிரி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் வெட்டுறதுக்கும் நான்வெஜ் வெட்டுறதுக்கும் நீங்கள் செப்பரேட் பிளேஸை இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணியே ஆக வேண்டும். ஒரே இடத்துல பண்ணிங்க அப்படின்னா அதில் தெரிக்கிற பிளட்டு, அதில் இருக்கிற ஃப்ளூயிட்ஸ் இதனாலேயும் வந்துட்டு பாக்டீரியா ரொம்ப ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாக பரவி உங்கள் ஃபுட்டுக்குள்ளே வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். அது மட்டும் அல்லாமல் கட்டிங் போர்டை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணுறது பத்தாது, இதில் கத்தியும் ரொம்ப முக்கியம். பல பேர் ஒரே கத்தியை நீங்கள் கழுவிட்டு சிக்கனுக்கு, மட்டனுக்கு, ஃபிஷ்ஷுக்கு, வெஜிடபிள்ஸ்க்கு, சாலட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இனிமேல் அந்த தவறையும் பண்ணாதுங்க. உங்களுக்கு தெரியாமல் அதில் இருக்கிற ஒரு சின்ன பீஸில் கூட பாக்டீரியா ரொம்ப இன்ஃபெக்ஷன் பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது நீங்கள் வெட்டுற அடுத்த பொருளையும் மல்டிபிள் ஆகி ஸோ இந்த இஷ்யூவை கொடுக்கும். ஸோ சிக்கனுக்கு வெட்டுறதுக்கு தனியாக ஒரு கத்தி வச்சுக்கோங்க. மட்டன் வெட்டுறீங்கன்னா அதுக்கு தனியாக கத்தி, ஃபிஷ்ஷுக்கு வெட்டுறீங்கன்னா அதுக்கு தனியாக கத்தி, வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் வெட்டிங்கன்னா அதுக்கு தனியாக கத்தி. ஸோ இந்த கத்திகளில் எந்த காரணத்தை கொண்டும் வேறு எந்த பொருளுமே வெட்டாமல் அதில் பயன்படுத்தாமல் நீங்கள் அதுக்குண்டான விஷயத்தை மட்டும் பயன்படுத்துறதுக்கு நீங்கள் பழகுங்க. இதை ஃபாலோவும் பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் இதை மாற்றாதீங்க. இதனாலேயும் சொல்கிறேன்ல, ஒரு சின்ன தவறுனாலையும் ஃபுட் பாய்சனிங் ஈஸியாக வந்துடும். ஸோ இதோட கடைசி எண்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உயிரிழப்பு கூட வரதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ஸோ அதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸில், ஹோட்டல்ஸில் நாங்கள் எல்லாருமே இந்த கிராஸ் கண்டாமினேஷன் விஷயத்தில் ரொம்ப பர்டிகுலராக இருப்போம். சப்போஸ் அப்படி ஒன்றா இருந்தது அப்படின்னா அந்த பொருட்களையும் மொத்தமாக தூக்கி எரிஞ்சிருவோம். அதே மாதிரி ஒரு ரா மீட்டை நீங்கள் மேலே வச்சிங்க அப்படின்னா அதில் இருக்கிற தண்ணி கீழே இருக்கிற குக்குடு ஃபுட்லேயோ வெஜிடபிள்ஸ்லேயோ ஃப்ரூட்ஸ்லேயோ அது படும்போது இதனாலேயும் உங்களுக்கு கிராஸ் கண்டாமினேஷன் வந்து ஃபுட் பாய்சனிங் ஆகுது. ஸோ அதனால் எப்போதுமே ரா மீட்டை நீங்கள் ஒரு ஃப்ரிட்ஜ் தனியாக வைக்கிறீங்க அப்படின்னா அது எந்த காரணத்தை கொண்டும்
ஒரே ஃப்ரிட்ஜில் வச்சு மிங்கிள் பண்ணாதீங்க. அதே மாதிரி அதை மேலேயும் வைக்காதீங்க. அதில் விழுகிற ஒவ்வொரு ட்ராப் தண்ணியும் அது அடுத்த ஃபுட் பாய்சனிங்காக மாற்றுறதுக்கு அதிகமாக வாய்ப்பெலாம் இல்லை, கண்டிப்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இந்த விஷயம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஸோ சால்மோனெல்லா, ஈக்கோலி இந்த 2 வைரஸும் ரொம்ப மிகவும் மோசமான வைரஸு கிச்சனில். ஸோ அதே மாதிரி நீங்கள் உங்கள் கிச்சன் டேபிள் எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா குளோரின், நேற்று சொன்ன மாதிரி குளோரினை நீங்கள் ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு அந்த டேபிளை ஃபுல்லாத்தையுமே ஸ்ப்ரே பண்ணி நீங்கள் தொடச்சிங்க அப்படின்னா அந்த பாக்டீரியா வைரஸ் எல்லாமே சீக்கிரமாக அழிஞ்சிரும். உங்கள் டேபிளும் க்ளீனாக நீட்டாக இருக்கும். அட் த சேம் டைம் இதனால் இந்த கிராஸ் கன்டாமினேஷன் விஷயத்தையும் இந்த ஃபுட் பாய்சன் விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அதோடய வேஸ்டேஜையும் நீங்கள் தனித்தனி டஸ்ட்பினில் நீங்கள் பிரித்து பண்ணிங்க அப்படின்னா இன்னும் பெட்டர். ஒரே டஸ்ட்பின்லேயே வந்துட்டு வெஜிடபிள் வேஸ்டேஜையும் நம்ம வந்து இப்போ மக்கும் குப்பை, மக்கா குப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் இந்தியாவில். ஆனால் அது மட்டும் பயன்படுத்தாமல் நாம் ஒரு சிக்கன் வேஸ்டேஜு அதை வந்துட்டு நீங்கள் ஒரு டஸ்ட்பின்லையும், ஒரு ஃபிஷ் வேஸ்டேஜை ஒரு டஸ்ட்பின்லையும், ஒரு மட்டன் வேஸ்டேஜை இன்னொரு டஸ்ட்பின்லையும் நீங்கள் பிரித்து போடும்போது அது நம்ம ஹேண்டில் பண்ணுறப்ப கூட அது ரொம்ப சீக்கிரமாக நமக்கு நம்ம கையில் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கும். ஸோ அதனால் ஏன்னா சீக்கிரமாக டீகம்போஸ் ஆகி அதோட பாக்டீரியா வைரஸ் இன்னும் அதிகமாக க்ரோத் ஆகுறதுக்கு நாமளே வழிவகுத்து அது நமக்கு தெரியாமலேயே நம்ம தொடும்போதோ இல்லை நம்ம டச் பண்ணுறப்போ நமக்கு தெரியாமலே அது வந்துட்டு ஃபுட்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா நம்மளால் பார்க்க முடியாது அந்த விஷயங்களை. அதனால தான் அதுக்குண்டான வேஸ்டேஜை போகிறதுக்கும் தனி டஸ்ட்பின்ஸை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்கீங்கன்னா அப்படின்னா நீங்கள் சிக்கன் வெட்டி முடிச்சிங்கன்னா அதை மொத்தமாக கட்டி தூக்கி போட்டுட்டு அடுத்து ஒரு கார்பேஜ் கவர் போட்டுட்டு நீங்கள் மட்டனை வெட்டுறீங்க அப்படின்னா அந்த வேஸ்டேஜையும் போட்டு தூக்கி எறிஞ்சிருங்க. ஒரு திரும்பி அதுக்குள்ளே போடும்போது அது நேரம் ஆக டீகம்போஸ் ஆகி ஸோ பாக்டீரியா வைரஸ் ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாக இன்னும் ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு அது ஈஸியாக காற்றுலையும் பரவ ஆரம்பிச்சிடும். ஸோ இதனாலேயும் உங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் உங்களுக்கு தெரியாமலே உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ அதனால் அதை தடுக்கிறதுக்காக தனி டஸ்ட்பின் யூஸ் பண்ணுங்கள், செப்ரேட் நைஃப்ஸ் யூஸ் பண்ணுங்கள், செப்ரேட் கட்டிங் போர்டு யூஸ் பண்ணுங்கள். எந்த காரணத்தை கொண்டும் இதுக்குன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற கட்டிங் போர்டு, அதாவது வெஜிடபிள்ஸ்க்கு மீட்டுக்குன்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற கட்டிங் போர்டை எந்த காரணத்தை கொண்டும் என்ன சுச்சுவேஷன்லையும் தயவுசெய்து மறுபடியும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் வேறு எதையும் மாற்றி யூஸ் பண்ணாதீங்க. இந்த இந்த சின்ன தவறுனாலையும் ஒரு சின்ன லெத்தாஜினாலையும் ஒரு சின்ன ஒரு ஓகே பார்த்துக்கலான்ற ஒரு விஷயத்தினாலையும் நீங்கள் ஃபுட் பாய்சன் ஆக வாய்ப்பு உண்டு. உங்களோட ப்ராடக்ட் ரெப்புடேஷனும் உங்களோட குவாலிட்டி ஆஃப் ஃபுட்டும் அடியாகுது. ஸோ தயவுசெய்து இந்த விஷயங்கள்லாம் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். வயசானவங்க இருக்கிறாங்களா, இல்லை வந்துட்டு குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு நோய் ஆன்டிபயோட்டிக் கம்மியாக இருக்கிற ஒரு குழந்தையாக இருக்கட்டும், ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும், ஸோ அவங்க எல்லாத்துக்குமே இதை ஷேர் பண்ணி இந்த நாலேஜ் இல்லாதவங்களுக்கு புரிய வைங்க, ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இதனால் நாம் அதிகப்படியான தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து நம்ம தேவையில்லாமல் உடல் பாதிப்புலேருந்தும் நம்ம காத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. நான் அடுத்தடுத்து போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும், நீங்கள் கொடுக்குற ஷேரும், அந்த சப்ஸ்கிரிப்ஷனாக வந்து நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு தூண்டுதலாக இருக்கும். நன்றி.